ஒரு உலக யுத்தத்தை வென்று வருகிற மாமன்னன் போல மாலைகளை கழுத்தில் ஏந்தி மகிழ்ச்சியை இதயத்தில் தாங்கி வருகிற இவரது வாழ்க்கை பலவித சாதனைகளாலும் சரித்திர நிகழ்வுகளாலும் நிறைந்தே காணப்பட்டது. இன்றைய தினம் அவரது ஜீவியத்தின் ஒரு அதி முக்கிய தினம். பணியின் சுமைகளை உதறிவிட்டு ஒரு பாரம் இறக்கி வைக்கப்பட்ட பந்தய குதிரையாக, கூண்டினிலிருந்து புறப்பட்டு ஆகாயத்தை நோக்கி பறக்கும் ஒரு சங்கீத பறவையாக அவர் ராஜநடை போட்டு வந்து கொண்டிருக்கிறார். இன்று அப்படி என்ன அவர் வாழ்வில் நிகழ்ந்தது? அந்த நிகழ்வைத்தான் காணப் போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். எனது அருமை சகோதரர் எம் நாகராஜன் 62360 பணியன் அவர்கள் 27 ஆண்டுகள் இனிய சேவை புரிந்து இன்று பணி ஓய்வு பெறுகிறார். ஏப்ரல் 30 பணி ஓய்வு பெறுகிறார். அவருடைய சிறப்பம்சம் என்னன்னு சொன்னா, இன்று நகர் முழுக்க அவருக்கு பிளக்ஸுகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. யார் ரிட்டையர் ஆன பொழுதும் பிளக்ஸ் அதிகபட்சம் 1 வைப்பாங்க அல்லது 2 வைப்பாங்க. கிட்டத்தட்ட 5-6 பிளக்ஸுகள் வைத்து அமர்க்கலமான முறையில் ரிட்டையர் ஆகிறார் எனது சகோதரர் நாகராஜன். பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணா தொழிற்சங்கம் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்கிற குழுவிலிருந்து வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் நடத்துனராக மட்டுமில்லாமல் அவர் ஒரு அண்ணா தொழிற்சங்கவாதியாக இருந்து தலைவர், செயலாளர், இப்போது மத்திய சங்கத்திலே பொறுப்பில் இருக்கிறார். அப்படிப்பட்டவர் தொழிலாளர்களுக்கு ஏராளமான நன்மைகள் புரிந்ததால் பல தொழிலாளர்களும் அவரது பணியை பாராட்டி பிளெக்ஸுகள் வைத்திருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் பிளெக்ஸ் இருக்கு. இங்கே ஒரு பிளெக்ஸ், அங்கே ஒரு பிளெக்ஸ், நகர் முழுக்க பிளெக்ஸ் இருக்கிறது. அப்படிப்பட்ட அருமையான சகோதரர் நாகராஜ் ரிட்டையர்மெண்ட்டை தான் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இன்னும் சிறிது நேரத்தில் கம்பம் துக்களில் நடைபெற இருக்கிறது. வாங்க அங்கே போவோம். நாகராஜு நல்ல ராஜு ஓய்வு பெறும் நேரம் இது. நம் கண்களில் கண்ணீர் துளி, இதயத்திலே அன்பின் வலி. நாகராஜு நல்ல ராஜு ஓய்வு பெறும் நேரம் இது. நம் கண்களில் கண்ணீர் துளி, இதயத்திலே அன்பின் வலி. நடத்துனர் உலகின் மன்னன் இவர், படத்திலே சாதித்த தங்கம் இவர். விடை தருவோம் எம் நண்பரே, விடுதலை பெற்றீர்கள் எம் அன்பரே. விடை தருவோம் எம் நண்பரே, விடுதலை பெற்றீர்கள் எம் அன்பரே. நாகராஜு நல்ல ராஜு ஓய்வு பெறும் நேரம் இது. நம் கண்களில் கண்ணீர் துளி, இதயத்திலே அன்பின் வலி. நாகராஜு நல்ல ராஜு ஓய்வு பெறும் நேரம் இது. நம் கண்களில் கண்ணீர் துளி, இதயத்திலே அன்பின் வலி. கம்பம் 2 கிளை. இந்த கிளையில் தான் நமது எம் நாகராஜன் 62360 தொழிற்சங்கவாதியாகவும் நல்ல நடத்துனர் இருந்த ஒரு அருமையான ஒரு சகோதரர் ரிட்டையர். அவர் ரிட்டையர்மெண்ட் உங்களுக்கு எப்படி ஃபீலிங் இருக்குது? ஒரு நல்ல ஒரு யதார்த்தவாதி இருக்கிறாரு. வருத்தமா இருக்கு. தொழிற்சங்கவாதியாக போட்டு பேசிட்டாலும் அதுல நியாயம் இருக்கும். அவர்கிட்ட எந்த பொய், பாசாங்கு, போலித்தனம் இருக்காது. மனசுல படுவார், நேர்மையா சொல்லிடுவாரு. அதனால பல கோபத்திற்கு அவர் உள்ளானது உண்டு. கரெக்டுங்களா? அதனால கோவை பேரவையிலே இணைகிறாரு. நாங்க மிகுந்த சந்தோஷத்தோட கோவை பேரவையில் இணைகிறார். பாருங்க, அண்ணன் வந்து LPF தீவிரவாதி, அவர் ATP தீவிரவாதி, இவர்கள் ஆபரேட்டர் கோவை பேரவையில் இணைகிறார்கள். மிக மிக ஒரு அருமையான ஒரு சம்பவம். நடத்தின கருத்தப்பாண்டி
இவர் வந்து ஜனவரி 30 ஓய்வு பெற்று இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார். நமது எனது சகோதரர் உங்களுக்கு வந்து அவர் எனது சகோதரர் ஒரு மைத்திரன் மேல நாகராஜ் விட்டுறாரு. எப்படி அவரோட பணி ஓய்வை நீங்கள் கருதுகிறீர்கள்? பணி ஓய்வு வந்து அவருக்கு இருக்கிற செல்வாக்குக்கு இதுக்கு ரொம்ப உண்மையிலே ரிட்டையர் ஆகிறது வந்து எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. இருக்கிற இளமையை பார்க்கும்போது இன்னும் ஒரு வருஷம் அவர் சேர்த்தே வேலை பார்க்கலாம் போல இருக்கு. அதாவது சில பேர் விஆர்எஸ்ல போக போறவங்கிட்டே ரிட்டையர் ஆயிடுவாங்க. ஆமா, ஒரு பேச்சு கொடுத்தா கரெக்டான முறையில் கொடுக்கணும். சிரிச்சு விளையாண்டுகிட்டு கொடுத்தாது என்ன சிரிப்பு? ஒரு நண்பர் கூட பணி செஞ்ச நண்பரை பத்தி கேட்கிறாருன்னா அதை பத்தி தெளிவா சொல்லணும்ல. ரிட்டையர்மெண்ட் எப்படி கருதுறீங்க? ரிட்டையர்மெண்ட் வந்து அவருடைய உழைப்புக்கு, ஊதியத்துக்கு, அவருடைய நேர்மைக்கும், அவருடைய நன்மைக்கும். அவர் வயசாயிருச்சு, அதனால அது வயசாயிருச்சு, அதுக்கு உண்டான பணிக்கு உண்டானது அவர் சரி. தொழிற்சங்கவாதிக்கு உங்களுக்கு பல நன்மைகள் செய்திருக்கிறாரா? தொழிற்சங்கவாதினால எனக்கு எல்லாம் நல்ல நன்மைகளை, பல வண்டிகளை கொடுத்து நல்ல முறையில் ஓட்டி நல்ல முறையில் நல்லா பேர் வாங்கி போயிருக்காரு. அவர் சில பேர் மாதிரி பொய் சொல்ல மாட்டாரு, அளந்து விட மாட்டாரு, இருப்பதை ஃபேக்ட சொல்லுவாரு. முடியுமா முடியாதா கரெக்டா சொல்லிடுவாரு. நல்ல ஒரு நேர்மையான மனிதர், நல்ல தொழிற்சங்கவாதி. அவர் ஓய்வு பெறுவது மிகப்பெரிய இழப்பு அரசு போக்குவரத்து கழகம் திண்டுக்கல் மண்டலத்திற்கு. ஓகே ஓகே ஓகே, மண்டலத்துக்கு இழப்பா இருக்கலாம், அவர் குடும்பத்துக்கு அது நன்மை. ஏன்னா இதுக்கு மேல இந்த வயசானது பிறகு ஓடி இந்த அரசாங்கத்துக்கிட்ட இருந்து நிறைய வாங்க முடியாது. வருஷம் 2-2.5 ஆனாலும் அவருடைய ஓய்வு கால பலன் கிடைக்க மாட்டேங்குது. அப்படி கட்டத்துல தான் அவர் ஓய்வு ஆகுறாரு. இதனால அது ஒன்றும் பெரிய சிறப்பு கிடையாது, ஒரு இழப்பும் கிடையாது. இதை விட்டு வயசான காலத்துல ஒரு நிம்மதி அடைகிறதுக்கு போறாரு. பைசா இல்லாட்டியும் கூட நிம்மதி ஒண்ணு இருக்கு வீட்டுக்கு போன பிறகு. அருமையா சொல்றாருங்க. அது ஒண்ணுதாங்க மிச்சம். மன நிம்மதியோட போகணும். அந்த அரசு வாய்ப்பேச்சு தான் செய்யுதே தவிர செயல்பாட்டில் எதுவுமே தொழிலாளிக்கு செய்ய மாட்டேங்குது. நீதிமன்றத்தின் வாயிலாக வாங்க சென்றாலும் நீதிமன்றத்தினுடைய உத்தரவையும் மதிக்க மறுக்கிறது இந்த அரசு. இந்த ஓய்வூதியர்களுக்காக நீதிமன்றம் கூறுவதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு நடக்கிறது. இதுதான் இன்றைய அரசின் நிலைமை. ஆகவே இவர் இன்றைக்கு 60 வயசில் இவர் வெளியே போறது இந்த நிர்வாகத்தில் இருந்து சற்று நிம்மதி அடையத்தானே தவிர பணம் காசுகளால் செல்வாய்க்கம் அடைவதற்காக இல்லை. பணம் காசு அவருக்கு என்று வருகிறதோ அப்பொழுதுதான் அவருக்கு நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். நிம்மதி இவர் யோகத்துக்கு 30% அறிவிச்சாங்க டிஏ. இவர் யோகத்துக்கு இன்னும் 2 மாசத்துல பணம் வந்துடும். கலக்க போறாரு என் சகோதரர், ஒத்துக்கிறீங்களா? வந்து விட்டால் இந்த முதல்வர் மட்டுமில்லை, இந்த ஆட்சியவே நாங்கள் ரொம்ப கொண்டாடுவோம். வரவில்லை என்பதுதான் எங்களது மனவேதனையை. நாராசு வரவே கோயம்புத்தூர் பேரவைக்கு பேராதரவு. ஏன்னா அவரோட தொழிற்சங்க அனுபவங்கள் இந்த உண்மை பயன்படும். கம்பெனியை விட்டு வெளியே வருவதற்கு முன்னே கோவை பேரவையுடைய உண்மை நிலைமையை அறிந்து தானாகவே வந்து கோவை பேரவையில் அங்கத்தினர் ஆகிவிட்டார். அது என்பதை மிக்க மகிழ்ச்சியோடும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். வணக்கம். தமிழக அரசு போக்குவரத்துக்கான வரலாற்றிலேயே ஒரு தொழிலாளி பணி ஓய்வு பெறும் பொழுது இவ்வளவு பிளெக்ஸுகள் வைக்கப்பட்டதா எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த அருமையான பிளெக்ஸை வச்சிருக்காரு பாருங்க, பிளெக்ஸில் இருக்காரு பாருங்க, இவர் தான் இவர். எப்படிங்க இப்படி பிரம்மாண்டமா வைக்கணும்ன்ற உங்களுக்கு எப்படி இந்த உணர்வு உண்டாச்சு? இந்த அண்ணா தொழிற்சங்கத்துங்கெல்லாம் இருக்காரு அவர் எங்க கூட. அவர் வந்து எங்களுக்கு உறுதுணையா இருக்காரு. ரொம்ப நாள் எங்களுக்கு ஆலோசனையா இருந்தாரு. அண்ணா தொழிற்சங்கத்தை வளப்படுத்துறதுக்கு என்ன வழிமுறை இருக்கோ அதெல்லாம் பண்ணி கொடுத்தாரு. பொறுப்பாக இருந்து இப்படி தான் செய்யணும், இப்படி வழி நடத்தணும், நிர்வாகத்துக்கு இப்படி பண்ணணும், போகணும், வரணுங்கிற ஒரு ஆலோசனையெல்லாம் வழங்குவார். தொழிற்சங்கவாதி அவரோட செயல்பாடு நல்லா இருந்துச்சு. அவர் கிளையிலையும் செயலாளர் இருந்தார், மத்திய சங்கத்தில் இருந்தார். மத்திய சங்கத்தில் இருக்கும்போது உங்களுக்கு அதிகமான ஒரு பயன்பாடு இருந்துச்சா? ஆமாம், எங்களுக்காக வேண்டி நல்லா அந்த பெடிஷன் எழுதுறது, அந்த இதை எழுதி கொடுக்குறது, டெக்னிக்கலான சமாச்சாரம் தொழிலாளியை காப்பாற்றுறது, உடைக்கிறது, தொழிலாளி இப்படி காப்பாற்றுறது, எந்த வழியில காப்பாற்றணும் அந்த வழியெல்லாம் எழுதி அதை கொடுத்து எங்களை வந்து தொழிலாளியை நிறைய காப்பாற்றி கொடுத்துருக்காரு. தொழிலாளிகளுக்கு நிறைய நன்மை செய்திருக்கிறார். பல தொழிலாளிகளை ஆபத்தின் விளிம்பிலிருந்து இழுத்து சேஃப்டியா கொண்டு வந்திருக்கார். அதனால வந்து அவரை வந்து மரியாதை செய்யும் வகையில் பிளக்ஸ் வைக்கப்பட்டிருக்கு. பயணிகளுக்கு பஸ்ஸில் பயணி நடத்துனராக பணியாற்றினார். பயணிகளிடம் அன்பாகவே வழி நடத்தி டிக்கெட் கொடுக்கும்போது மகிழ்ச்சியாக இருந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இது வரைக்கும் நடந்திருக்காரு. இது வரைக்கும் ஒரு பேப்பர் கூட வாங்காமல் ஆப்சென்ட் ஆகாமல் அரசு போக்குவரத்துகளில் பணிபுரிந்திருக்காரு. ஒரே ஒரு கேள்வி, 10 ஆண்டுகள் ஆளுங்கட்சியில் இருந்துட்டு திடீர்னு எதிர்கட்சி ஆகும் பொழுது அவங்களுக்கு கஷ்டங்கள் அதிகமாக வரும். அந்த துயரங்களை எப்படி சமாளிச்சாரு? அதையும் நம்ம நடந்து தொழில் ரீதியாக நம்ம தொழிலை மதித்து இது வரைக்கும் கரெக்டாக போயிருக்காரு. ஏன்னா சில பேர் வந்து
யூனியனை மாறிடுவாங்க அல்லது எதிர் யூனியனோட ரகசியமா ஒரு உடன்படிக்கை வச்சு தங்களது வாழ்க்கையை பலப்படுத்திக்கிறாங்க. ஆனால் நேர்மையா அண்ணா தொழிற்சங்கத்துக்கு நேர்மையா அந்த யூனியன்ல இருந்து கடைசி வரைக்கும் நல்லபடியா வச்சிருக்காரு நாகராஜா. தொழிற்சங்கம் வாய்ந்த முறை மிக ஒரு அளப்பரிய தொண்டு செய்து பணி ஓய்வு பெறுகிறார். ஆமா, அவரோட நான் பணியாற்றினதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். மிகவும் பெருமைப்படுறாரு. ஓகே, நீங்கள் அவர் ஒரே வண்டியில் போயிருக்கீங்களா? ஒரே வண்டியில் பயணிச்சிருக்கோம். அப்படியா? 13ஆம் நம்பர். விசிலாம் கரெக்ட் அடிப்பாரா? அதெல்லாம் எல்லாம் அதை நான் நல்லா ஆகா பண்ணுவேன். பயணியில ஏற்றி நடத்தினாலும் நல்லா பணி புரிஞ்சிருக்காரு. ஆமா, மோசலும் சிட்டிக்கு வராரு. சிட்டிக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கொண்டு ஓட்டுநர்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காரு. பங்காளி பரவாயில்ல. 660 அந்த ரூட்ல நானும் அவரும் ஒன்னா பயணிச்சிருக்கோம். 660 வழித்தடத்துல 2 பேரும் 14 டியூட்டி பார்த்து நல்லா ஏற்றி இறக்கி பொறுமையா இப்படியும் போகணும்னு எனக்கு நல்ல ஐடியா கொடுத்து டிரைவருக்கு வழி நடத்துவார். மிக அருமையாக வழி நடத்திருக்காரு. சூப்பர் நானே, அட்டகாசம்ண்ணே, நல்லா நடத்துனதாக அவர் இருந்திருக்கிறேன். ஓகே, கண்டைக்கரு நல்ல கண்டைக்கரு பொன்னான இதயம் கொண்ட கண்டைக்கரு. கண்டைக்கரு நல்ல கண்டைக்கரு பொன்னான இதயம் கொண்ட கண்டைக்கரு. நம்மை விட்டு தூரம் போகிறாரு, கண்ணீரில் தான் எம்மை தள்ளுகிறாரு. நம்மை விட்டு தூரம் போகிறாரு, கண்ணீரில் தான் எம்மை தள்ளுகிறாரு. ரிட்டையர்டு ஆகும் எங்கள் நாகராஜனே, எங்கள் மனதில் என்றுமே நீங்கள் ராஜனே. உங்கள் அன்பை என்றும் நாங்கள் மறப்பதில்லையே, ஓய்வில் நீங்கள் சென்றாலும் இழப்பதில்லையே. ரிட்டையர்டு ஆகும் எங்கள் நாகராஜனே, எங்கள் மனதில் என்றுமே நீங்கள் ராஜனே. உங்கள் அன்பை என்றும் நாங்கள் மறப்பதில்லையே, ஓய்வில் நீங்கள் சென்றாலும் இழப்பதில்லையே. கண்டைக்கரு நல்ல கண்டைக்கரு பொன்னான இதயம் கொண்ட வணக்கம் பிரதா. இன்னைக்கு ரிட்டையர் ஆகிறீங்க, உங்க மனநலம் எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கீங்களா? நல்ல சந்தோஷம். ஒரு பெரிய இதுல இருந்து விடுதலை ஆகிற உணர்வு இருக்கா? சிக்கல்ல இருந்து விடுதலை எனக்கு நல்ல 60 வயசு வரைக்கும் எப்பறம் சிக்கல் எல்லாம் கிடையாது. எனக்கு நேர்மாறல். ஆமா, அவருக்கு இன்னும் 10 வருஷம் தேவை. ஆமா, எனக்கு இன்னும் 5 வருஷம் முன்னாடியே கொடுத்துருக்கலாம். முன்னாடியே கொடுத்துருக்கலாம். பவரை கொண்டு வந்தது எது கொடுத்துருக்கு? ஒரு நிர்வாகம், ஒரு பவர். ஏன்னா நம்ம இவர் ஏசி வண்டி. ஆமா, அது எங்கே ஓடுது. நம்ம ரேடியேட்டர் இல்லாத வண்டி. இது ரேடியேட்டர் இல்லாத வண்டியை கொண்டு போய் எங்க ஓட்ட முடியாது, ஓட்ட முடியாது, செய்ய முடியாது. பேரு கணக்கு இந்த வண்டி ஓடுது. தள்ளு வண்டி ஓடி காலத்தை ஓட்டி. அதனால இதை நிறுத்தின கண்டம் பண்றதுனால சந்தோஷம். இது கண்டம் பண்ண முடியாது. எத்தனை வருஷம் ஓடும் அது ஓடிக்கிறது. ஒரு மனுஷனை பெரிய இதுக்கு கொண்டு வந்து ஒரு நல்ல நிலைமையில வச்சு இவர் இவ்வளவு தூரத்துக்கு ஆளுகளை பழக வச்சு எல்லாத்துக்கும் நல்ல பேரை எடுக்க வச்சு இப்போ வந்துருக்குன்னு சொன்னா ஒரு நிர்வாகத்தோட தெரிஞ்சேன். அதை நம்ம விடுதலைன்னு சொல்லவே கூடாது. என்னைக்கு அது நம்ம கைவசம் வச்சு வந்தோம். அந்த நல்ல பேரு சில பேருன்றதெல்லாம் நான் ஏன் நடத்த தானே நடத்தி எடுத்து கொடுத்தது. எல்லாரும் செயலாளர் தான், எல்லாரும் நிர்வாகி தான் வந்தாங்க. எல்லாரும் இந்த போய் எடுக்கிறாங்களா? செயலாளருங்க சொல்லு, நாங்க இப்படி இருந்தோமா? அது நல்ல இருந்தது நம்மளா வச்சுக்கிட்டது தானே. கேட்டுக்க, அவன் பேட்டி எடுக்கிற கேட்டுக்க. புகழ்பெற்ற சம்பவம் நிகழ இருக்கிறது. ஒரு அருமையான நடத்துனர் திரு எம் நாகராஜன் 27 ஆண்டுகள் சிறப்பாக பணிபுரிந்து ஒரு தொழிற்சங்கவாதியாக இருந்து, அதாவதுங்க கடலளவு வந்தாலும் மயங்க மாட்டேன், கையளவு போனாலும் கலங்க மாட்டேன்னு ஒரு அருமையான வாசகம் இருக்கு. 10 ஆண்டுகள் ஆளுங்கட்சியில் இருந்துட்டு திடீர்னு அது எதிர்கட்சி ஆகும் பொழுது அவர்கள் படும் பாடுகள் நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அந்த சூழ்நிலையிலும் தனது மன உறுதியை விட்டுக் கொடுக்காமல் வைராக்கியமாக நின்று தொழிலாளருக்கு உதவி புரிந்து இன்று 30 நாள் 2025 நம்ம திரு எம் நாகராஜன் 27 ஆண்டுகள் பணிபுரிந்து ஓய்வு பெறுகிறார். இதுல என்ன சிறப்பு அம்சம்னா, இவர் ரிட்டையர் பெற அன்று எங்களது பென்ஷன் கூடியிருக்கு. இதெல்லாம் கை தட்டுங்க. நான் பணி ஓய்வு பெறும் பொழுது எனது பேசிக்கில் 5% இருந்தது. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா கூடி இப்பொழுது 30% அருமையாக வாங்க போகிறார். கை நிறைய வாங்க போகிறார். இவர் ஊதியத்தின் அளவு வாங்குறாரு. எங்க சகோதரர் அருமையான ஒரு நடத்துனர்.
மிக மிக இனிமையான ஒரு பணி புரிந்து ஓய்வு பெற இருக்கிறார். இந்த தருணத்தில் முதல்ல நம்ம நிர்வாகத்தினால் தரப்படும் அந்த பரிசுகளை தருவதற்காக இப்பொழுது கிளை மேலாளர் தலைமையகம் சென்றிருப்பதால் நமது ஏஇ சார் அவர்கள் தலைமை தாங்கிக் கொண்டிருக்கிறார். நிர்வாகத்தினால் தரப்படும் நினைவு பரிசுகளை அவர் வழங்குவார். சகோதரர், அதுக்கு முன்னாடி ஒரு சிறு உரை சார். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று நம்ம கிளையை பணிபுரிந்து ஓய்வு பெறும் திரு நாகராஜன் அவர்கள் அவரும் அவர் குடும்பத்தாரும் நலமுடன் வாழ நிர்வாகம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இப்போது நிர்வாகத்தினால் அணிவிக்கப்படும் மாலையை ஃபர்ஸ்ட் மாலையா திரு மணிமாறன் அவர்கள் மாலை அணிவிப்பார். அடுத்தபடியாக நிர்வாகத்தினால் வழங்கப்படும் அந்த நினைவு சின்ன காசோலையை தருவார். திரு ரங்கநாத சார் அவர்களை இந்த நினைவு பரிசுகளை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, குட் பை டு டென்ஷன் அண்ட் வெல்கம் டு பென்ஷன் என்று சொல்வார்கள். அனைத்து மன அழுத்தங்களும் ஓய்வு பெற்று இவர் ஓய்வு பணத்தை வரவேற்கிற தருணம் இது. இந்த தருணத்தில் இப்பொழுது நமது அலுவலக பணியாளர் சார்பாக திரு பாலாஜி உரையாற்றி சில நினைவு பரிசுகளை வழங்குவார். இந்த மாதிரி கேடயத்தை வச்சு என்ன செய்யறது, இதை வச்சு சோப்பத்தை வச்சுக்கிறோம். ஓகே, அருமையான கேடகம் நாளவருக்கு நமது சகோதரர்கள் வழங்குவார்கள். அடுத்தபடியாக ஒரு சில வார்த்தைகள் நம்ம சகோதரர் பாலாஜி அவர்கள் சிறப்புரையாற்றுவார். ஓகே, இன்றைய பணிநீரை பாராட்டு விழாவை 30/4/2025 அன்று பணிநீரை பாராட்டு விழாவுக்கு வருகை பெறுகின்ற நமது அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் எம் சீனிவாசன் அவர்களையும் மற்றும் அதை சார்ந்த தொழிற்சங்க பொறுப்பாளர் கிளை மேலாளர் சார்பாகவும் எங்களது அலுவலக பணியாளர் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய விழாவானது பணிநீரை பாராட்டு விழா என்பது சற்றே வித்தியாசமானது. யாருக்குமே இவ்வளோ ஓய்வு பெற்ற பணியாளர்கள் நான் பார்த்ததில்லை. அவரோட ஒற்றுமை, அவர் தொழிலாளர்கிட்ட பழகினதே இந்த கூட்டத்திலே எங்களுக்கு தெரியுது. கண் முன்னாடியே நமது கழக தொழிலாளர் இப்படி தான் இருக்கணும். நம்ம ஓய்வு பெற்ற பிறகும் நம்ம கழகத்தினுடைய தொடர்பு வருடம் முழுவதும் இருக்கணும். நம்ம அண்ணனை பற்றி சொல்லணும்னா, அன்னை சார்ந்த தொழிற்சங்கம் அண்ணா தொழிற்சங்கம். அவருக்கு திண்ணியராக பெறின் என்ற வள்ளுவரின் வாய்மொழி கிழங்கு அவர் எடுத்த செயலிலும் எண்ணங்களிலும் திடமாக இருப்பார். அவர் சார்ந்த தொழிலாளர்கள் எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த ஸ்டேஜுக்கு போனாலும் அது முடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு திறன் படைத்த ஒரு வல்லவர், நல்ல பண்பாளர். அவரை பற்றி சொல்லணும்னா, ஒரு பணிக்கு வருவதும் தெரியாது, பணி முடித்து செல்வதும் தெரியாது. மற்ற தொழிற்சாலை நண்பர்களையும் மற்றும் அலுவலக பணியாளர்களையும் நல்லா இழுத்து ஒரு நல்ல பண்பாக இழுத்துக்கூடிய ஒரு பண்பாளர். அவரை பற்றி சொல்லணும்னா, 27 ஆண்டுகளாக கழகத்திலிருந்து பணி ஓய்வு பெறுகிறார். கம்பவன் கிளையில் 1998ஆம் ஆண்டு பணியில் சேர்ந்து 27 ஆண்டுகள் இன்பத்துடன் நல்ல முறையில் பணி ஓய்வுகிறார். அவருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் எல்லாரும் சார்பாக தெரிவித்து, அவரும் அவர் குடும்பத்தாரும் இன்னும் பல 100 ஆண்டு காலம் வளமாக வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறோம். நன்றி, வாழ்த்துக்கிறேன். நாகராஜ் சாரை பற்றி சொன்னார், அதிக தொழில் வந்திருக்காங்க. இன்னொன்று சொல்கிறாங்க, யார் ரிட்டர்மெண்ட்டுக்கு இவ்வளோ ஃப்ளக்ஸுகள் வைக்கப்படுதில்லை. இவ்வளோ ஃப்ளக்ஸ் வைக்கப்படுறதே கிடையாதுங்க. கிட்டத்தட்ட எங்கே பார்த்தாலும் ஃப்ளக்ஸாக இருக்குங்க. 4 திசை தான் இருக்குது, ஆனால் ஃப்ளக்ஸு ஏகப்பட்ட ஃப்ளக்ஸ் இருக்குங்க. அந்த அளவுக்கு சிறப்பாக பணிபுரிந்து அவர் ஓய்வு பெற்றிருக்கார். இன்னொன்று என்னன்னா, இவர் நடத்துனராகத்தான் தெரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா தொழிற்சங்கம் தெரியும். கம்ப்யூட்டர் ஒரு பெரிய ஆளுங்க தெரியுமா? கம்ப்யூட்டரை 5 ஆண்டுகள் கடகடன் அடித்து நொறுக்கி தள்ளிய வருங்க. நான் ஒரு நாள் அரண்மனைன்னு படத்துக்கு போயிருந்தேங்க. சாயங்காலம் ஃபர்ஸ்ட் ஷோ போகிறப்ப இவர் கம்ப்யூட்டருக்கு வராரு. இவருக்கு ஏதோ சந்தேகங்க, ப்ரோக்ராம்குள்ளே போக மாட்டேங்க. எனக்கு ஃபோன் பண்ணுறாருங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கதாநாயகன் உடம்புக்குள்ள ஆவி போக மாட்டேங்குது. நாங்கள்லாம் அப்படியே ஆர்வம் இருக்கோம். இவர் ஃபோன் பண்ணுறாரு, ப்ரோக்ராமுக்குள்ளே போக மாட்டேங்குது பங்காளி அப்படின்னா. அதை பற்றியெல்லாம் நான் படம் பார்த்துக்கிட்டு இருக்கேன்.
அந்த ஆவி போகுதான் நான் பார்த்துட்டு சொல்றேன்ட்டு கடைசியில் ஞாபகம் இருக்குங்களா? அந்த மாதிரி கம்ப்யூட்டர் வந்து மிக மிக ஒரு சிறப்பான ஒரு வல்லுனர், சகலகல வல்லவர். மிக அதே மாதிரி குடும்பத்திலும் கூட மனைவிக்கு உகந்த கணவர். அந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு மனைவியின் கடமை அதிகமாயிரும், இவரைத்தான் கவனிக்க வேண்டியதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் மனைவிக்கு உகந்தவர். இவர் துணி எடுத்துட்டு ஆத்துக்கு துவைக்க போறத யாராவது பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேங்க. இல்லைங்க, நிறைய துணிகளை எடுத்துக்கொண்டு மனைவிக்கு அவ்வளவு ஒத்துழைப்பார் பாருங்க. மிக மிக ஒரு அருமையான ஒரு குடும்ப தலைவர், நடத்துனர், தொழிற்சங்க தலைவர், அந்த மாதிரி சொல்லுவார். மிக மிக ஒரு இனிமையானவர். இப்பொழுது இவரை வாழ்த்தி சீனிவாசன் அவர்களை, பேரவைத் தலைவர் சீனிவாசன் அவர்களை நாங்கள் எல்லாரும் ஒவ்வொரு அவர் என்ன செஞ்சார் வந்தார்னு சொன்னாங்க. அவரை வந்து நான் ஒரு சின்ன பிள்ளை இருந்தாலும் நீங்கள் வந்து முன்னாடி வரணும், சீனி நல்லா வருவீங்க. அவரோட வயசு, அவர் எனக்கு முன்னாடி வந்து இந்த கிளையில் செயலாளர் இருந்தவர், நல்ல அனுபவம் இருந்தவர். அவர் என்னையை முன்னாடி விட்டு நம்மளுக்கு பின்னாடி ஒரு சந்ததி வரணும்னு என்னை அவ்வளோ அழகாக எழுத்து போனார். ஒன்றும் இல்லை, நான் ஒரு பெட்டிஷன் எழுதுகிறேன், ஜிஎம்க்கு ஒரு பெட்டிஷன் எழுதுகிறேன். அதில் நான் ஒரு கீழே எல்லாம் முடிக்கப்போ பொதுமேலாளர் அவர்கள் இந்த தண்டனையை முழுவதும் நீக்கி தருமாறுன்னு சீனே அந்த வழக்கத்தை இனிமேல் நீக்கின்னு சொல்லி நிர்வாகத்துக்கு ஒரு ஆர்டர் போகிறாங்க. இதை வந்து அழகாக வந்து விலைக்கு தருமாறுன்னு சொல்லி என்னை அந்த ஒரு சின்ன விஷயத்த கூட அழகாக தூக்கி சொல்லி கொடுத்தாரு. இன்றைக்கு வரைக்கும் நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம தொழிலாளி பிரச்சனைன்னு எழுதி கொடுத்தாலும் விலைக்குன்ற வார்த்தையை சொல்கிறேன். அப்போ அவர் வந்து ஒரு ஜூனியராக இருந்தாலும் அடுத்து நமக்கு பிறகு நம்ம சங்கம், நம்ம தொழிலாளர்களுக்கு எப்படி செய்ய என்னன்ற ஒரு அனுபவத்தை இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்து போயிருக்காரு. அதுக்கு அவருக்கு நான் முதற்க நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னோட இன்னொரு இது சரி வேணாம், சரி நான் இதோட முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிண்ணே, இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, அனைவருக்கும் நன்றி. நாகராஜ நல்ல ராஜ ஓய்வு பெறும் நேரம் இது. நம் கண்களில் கண்ணீர் துளி, இதயத்திலே அன்பின் வலி. நாகராஜ நல்ல ராஜ ஓய்வு பெறும் நேரம் இது. நம் கண்களில் கண்ணீர் துளி, இதயத்திலே அன்பின் வலி. நடத்துனர் உலகின் மன்னன் இவர், தடத்திலே சாதித்த தங்கம் இவர். ஜுஜு 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 விடை தருவோமே எம் நண்பரே, விடுதலை பெற்றீர்கள் எம் அன்பரே. விடை தருவோமே எம் நண்பரே, விடுதலை பெற்றீர்கள் எம் அன்பரே. ஆஹா 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 நாகராஜ நல்ல ராஜ ஓய்வு பெறும் நேரம் இது. நம் கண்களில் கண்ணீர் துளி, இதயத்திலே அன்பின் வலி. நாகராஜ நல்ல ராஜ ஓய்வு பெறும் நேரம் இது. நம் கண்களில் கண்ணீர் துளி, இதயத்திலே அன்பின் வலி. உலகின் மன்னன் இவன், இவர் களத்திலே சாதித்த தங்கம் இவர். ஜுஜு 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 விடை தருவோமே எம் அன்பரே, விடுதலை பெற்றீர்கள் எம் அன்பரே. விடை தருவோமே எம் அன்பரே, விடுதலை பெற்றீர்கள் எம் அன்பரே. ஆஹா 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 நாகராஜ நல்ல ராஜ ஓய்வு பெறும் நேரம் இது. நம் கண்களில் கண்ணீர் துளி, இதயத்திலே அன்பின் வலி. நாகராஜ நல்ல ராஜ ஓய்வு பெறும் நேரம் இது. நம் கண்களில் கண்ணீர் துளி, இதயத்திலே அன்பின் வலி. உலகத்திலே உங்களை போல் யாருமே இல்லை, இல்லை உத்தமரணி, நீங்க தனி நேர்மையின் இல்லை. தொழிற்சங்க தலைவராக இருந்தாலுமே உங்கள் கரங்களிலே கரை கடவில்லை. உலகத்திலே உங்களை போல் யாருமே இல்லை.
தலைவராக இருந்தாலுமே உங்கள் கரங்களிலே கரைப்படவில்லை. நாடு போற்றும் அன்பு நண்பர் நாகராஜனே, உங்கள் நாணயத்தின் பெருமையை நாங்கள் பேசுவோம். நாடு போற்றும் அன்பு நண்பர் நாகராஜனே, உங்கள் நாணயத்தின் பெருமையை நாங்கள் பேசுவோம். உலகத்திலே உங்களை போல் யாருமே இல்லை இல்லை. உத்தமரணி நீங்க தானே நேர்மையின் எல்லை. தொழிற்சங்க தலைவராக இருந்தாலுமே உங்கள் கரங்களிலே கரைப்படவில்லை. நடத்துனர் உலகின் ராஜா நீங்க, மகத்துவமாய் பணி நீர் செய்து விட்டீங்க. எவர் மனதும் புண்படாமல் நடந்து கொண்டீங்க, என்றைக்குமே தன்மானம் காத்து நின்றீங்க. நடத்துனர் உலகின் ராஜா நீங்க, மகத்துவமாய் பணி நீர் செய்து விட்டீங்க. எவர் மனதும் புண்படாமல் நடந்து கொண்டீங்க, என்றைக்குமே தன்மானம் காத்து நின்றீங்க. மதவுங்க போல வாணி ஜான் வந்து ஒன்று சொன்னார், நாகராஜ் அன்னை கம்ப்யூட்டரில் வந்து பெரிய ஃபேமஸ் ஆகும்போது கம்ப்யூட்டர் அடித்து உடப்பான்னு சொன்னார். அது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. நாகராஜன் பேருக்கு கம்ப்யூட்டர் வேலை பார்த்துட்டு 15 அடிச்சு நோக்கி இருக்கணும். கம்ப்யூட்டர் வந்து உடச்ச நல்ல நேரத்தில் அருள் அண்ணன் நல்லவர், ரொம்ப பண்பானவர். குறிப்பாக சொல்ல போனால் அண்ணா தொழிற்சங்கத்துக்காக பார்க்குறதுக்கு உழைச்சவர், மத்திய சங்கத்துக்கு போனவர். கொஞ்சம் அமைதியாக இருக்கணே. அதனால் கொஞ்சம் அமைதியாக இருக்கக்கூடிய அனைத்து கட்சிக்காரர்களுக்கும் அனைத்து தொழிற்சங்கத்துக்கும் உங்களுடைய கம்பம் கலையினுடைய சார்பாக உங்களை வருவரை நான் வரவேற்கிறேன். கழகத்தினுடைய காவல் தெய்வம், கழகத்தினுடைய இதய தெய்வம், கழகத்தினுடைய புரட்சி தலைவி, தங்கத்தாரையை தாரகை போட்டு மந்திரம் தவ புதல்வி, கொடநாடு கண்ட கோவலத்தினுடைய சீதை, சட்டமன்றத்தினுடைய வேங்கை, இந்திய பாரத பிரதமரால் பாராட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய இரும்பு பெண்மனிதர் மாண்புமிகு அம்மா அவர்களை வணங்கி உங்களை அத்தனை பேரையும் வணங்குகின்றேன். தமிழகத்தை வளம் சுற்றி வரக்கூடிய வகையில் வங்கக்கடலின் குருமணலில் சந்தன பேரலையில் படுத்துறங்கும் சத்துணுகண்ட சரித்திர நாயகன் மாண்புமிகு இதய தெய்வம் டாக்டர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் அவர்கள் கண்டெடுத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு மிகப்பெரிய பேரின்ப இயக்கத்தை இந்த நாடு முழுவதும் இரட்டை இலையினுடைய வெற்றி வாசகங்களாக ஒளிமலர் செய்து கொண்டிருக்கும் சென்னையோ சென்னை சிங்கார சென்னை ஆர்கனையத்துடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் 14வது பொதுச் செயலாளரும் தங்க தமிழகத்தின் தாய் குலத்தின் இனிய தமிழ் தாய் மாண்புமிகு அம்மா அவருடைய அருளோடும் ஆசியோடும் சீரோடும் சிறப்போடும் உங்கள் அத்தனை பேரையும் மீண்டும் வருக நான் வரவேற்கின்றேன். தமிழகத்தை வளம் சுற்றி வரக்கூடிய வகையில் வங்கக்கடலின் குருமணலில் சந்தன பேரலையில் படுத்துறங்கும் சத்துணுகொண்ட சரித்திரநாய மாண்புமிகு இதயம் டாக்டர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் அவர்களுடைய வெற்றி பயணமாக, புரட்சி தலைவி கண்ட வெற்றி திலகமாக இன்று செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த இயக்கத்தை மென்மேலும் ஊக்குவித்து நல்ல முறையில் 2026 ஒன்று சேர்ந்து வெற்றி பெறுவதற்கு அனைவரும் பாடுபடுவோம். ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பி 5 பேர் இருக்கும் என்று சொன்னால் அது அங்காளி பங்காளி சண்டையில் வரத்தான் செய்யும். அது வந்துவிட்டது. சீக்கிரம் அது விரைவில் முடிந்துவிடும். ஒரு எதிர்கணியை நாம் ஒரு நெல்லிக்கணியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அது கட்டாயம் நம்ம வலது கையில் கிடைத்துவிடும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கின்றேன். அறிவாற்றலுடன் ஆக்கப்பூர்வமாக இன்முகம் கண்டு ஈகை செய்து உண்மை தொண்டாற்றி ஊருக்கு உழைத்து எதிலும் மீட்டிய கண்டு ஏறுமுகம் கண்டு ஐயமின்றி வாழ்ந்து ஒற்றுமை உணர்வோடு ஓங்கி வளர்ந்து அவையின் அருங்குணம் பெற்ற மாண்புமிகு அண்ணனே, உன் பணி சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள். காற்றடித்தால் கரைந்து போகும் மேகமல்ல, கல்லெறிந்தால் பறந்து போகும் காகமல்ல, இடிமின்னலுக்கு பயந்து அழுகின்ற வானமல்ல, எது வந்தாலும் எதிர்கொண்டு செயல்படும் சிங்கத்தலைவனுடைய அன்பு தம்பிகள் எல்லாம் சரியான முறையில் இங்கே வந்து வரவேற்புக்கு கலந்து கொண்டதுக்கு என்னுடைய கிளையின் சார்பாக என்னுடைய சார்பாகவும் நன்றி. கம்ப்யூட்டருக்கு அவருக்கு சம்பந்தமே இல்லை, அதையும் கற்றுக்கொண்டார், அதிலும் தேர்ச்சி பெற்றார். இப்படி ஒவ்வொன்றாக தேர்ச்சி பெற்று வந்தவர் தான் திரு நாகராஜ் அவர்கள். நாகராஜ் என்றால் அவர் இதுவரைக்கும் கோபப்படுவார், அன்பையும் செலுத்துவார். கோபப்பட வேண்டிய இடத்து என்னையே கோச்சிருக்கார். ஏன் என்ன மாப்பிள்ள நேராக சீக்கிரம் அடிச்சு கொடுங்க, கம்ப்யூட்டரில் உட்காந்துக்கிட்டு நோண்டிருக்கேன். அப்படி அவசரமா தண்ணி போய் வீட்டுக்கு நான் அடிச்சு பணம் கட்டுறேன் அப்படி பேசுனாங்க. அவர் கோரிக்கை வேண்டிய இடத்துல கோரிக்கை தான் செய்வார்.
அதுக்காக அது கோபம் ஆகாது. ஏன்னா அவருக்கு உட்காந்துருக்க இடம் அப்படி. இந்த வேலையை பையன் ஏற்ற முடிக்கிறது. அவர் என்ன ஜானு எனக்கா 10 வருடம் 10 வருடம் பாட்டா படிக்கும் போது இல்லை, அவர் ஒவ்வொரு வருடா பழகினவர். அவர் ஒவ்வொரு வருடத்தையும் நடத்தி கொண்டு வர முடியும். அதே மாதிரி அவருக்கு லைஃப்பையும் ஒவ்வொரு வருடா அடித்து நகர்த்தி கொண்டு வந்து இன்னைக்கு நல்ல இடத்துல வந்து அவருக்கு இன்னும் மேலும் மேலும் வரக்கூடிய காலத்தில் இதுக்கு இடையில ஒரு வார்த்தை, இந்த அரசியலில் சென்ற அரசாங்கத்திலிருந்து நிறுத்தப்பட்டது நம்மளோட ஓய்வூதியம் நிறுத்தப்பட்டு பல ஆண்டுகள் கடந்து வழங்கப்பட்டு வருகிறது. அதுவே இப்பொழுது நீடித்து வருகிறது. இந்த அரசு வருவதற்கு முன்னால் நமக்கு கூறிய ஒரு உறுதிமொழி 100 நாளில் உங்களுடைய குறைகள் எல்லாம் தீர்ப்பேன் என்று தான் வந்தார். ஆனால் நம்மளை பற்றி வாய் திறக்குவதற்கே அவருக்கு நேரம் இல்லை. யார்? நமது முதல்வர் அவர்கள். அவர் இன்னும் வரை போக்குவரத்து ஊழியர்களை பற்றி வாய் வந்து எதுவும் கூறியதாகவே இல்லை. அவ்வாறு ஓடிக்கொண்டிருப்பதால் இவருக்கு பணப்பலன் விரைவில் கிடைக்கவும் இந்த நிர்வாகத்திலிருந்து இந்த மென்டல் டார்ச்சர் இல்லாமல் நிம்மதியாக வாழ்வதற்கும் ஆண்டவன் அருள் புரிய வேண்டும். அடுத்து வரும் பணப்பலன் வரும் வரை அவர் தனக்கென சேர்த்து வைத்ததை வைத்து நிம்மதியாக வாழ ஆண்டவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். வருத்தம் இருந்தாலும் அவர் நம் மனதை விட்டு ஓய்வு பெறவில்லை. மேலும் அவர் பல்வேறு பதவிகளை வாழ்த்துகிறேன். உண்மையிலேயே நெற்றிக்கனுடைய ஒரு நேர்மையானவர் தான் நமது நாகராஜ் அவர்கள். அடிக்கடி அவர் நெற்றிக்கனை திறப்பார். அடுத்து கணபதி சுந்தரம், பாகுபாடு பார்க்காத தொழிற்சங்கவாதி என்று இவரது ஓய்விலை பேசினேன். பிற யூனியன்கள் யார் வந்தாலும் பாகுபாடு பார்க்காமல் உதவி செய்த ஒரு உத்தமமான ஒரு நடத்தினர். மிக அருமையான தொழிற்சங்கவாதி. எங்களுக்கெல்லாம் வந்து பல சமயங்களில் வாழ்க்கை கொடுத்தவர். குருநாதர், உங்களுக்கு குருநாதரா? நமது நாகராஜ் அவர்கள் குருநாதர் அவர்களை வருகின்ற வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். மாநில அளவில் இப்பொழுது ஓய்வு பெற்றோர் சங்கத்திலே ஒரு பெரிய ஒரு ஆளுமையாக இருக்கிறார். அவர் நமது விழாநாயகரை வாழ்த்தி சில வார்த்தைகள் பேசுவார். ஓய்வு பெறும் நேரம் இது. நம் கண்களில் கண்ணீர் துளி, இதயத்திலே அன்பின் வலி. நாகராஜு நல்ல ராஜு, ஓய்வு பெறும் நேரம் இது. நம் கண்களில் கண்ணீர் துளி, இதயத்திலே அன்பின் வலி. கடத்திலே சாதித்த தங்கம் இவர். ஜூ 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 ஜூ. விடை தருவோமே எம் நண்பரே, விடுதலை பெற்றீர்கள் எம் நண்பரே. விடை தருவோமே எம் நண்பரே, விடுதலை பெற்றீர்கள் எம் நண்பரே. ஆஹா 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 ஆஹா. சிறப்பான பணியாற்றி இன்றைக்கு பணி நிறைவு செய்கிறார். அந்த பணி நிறைவில் அவரை வாழ்த்து முகமாக இங்கே வருகை தந்து இதுகாரும் வாழ்த்தி அவருடைய உள்ளம் நெகிழ வைத்து அமர்ந்திருக்கின்ற அனைவருக்கும் என் முழுக்க நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, அதற்கு மூல காரணமாக இருந்து மாநில அளவிலான ஒரு பொறுப்பாளர் வந்து அந்த இயக்கத்தை தூக்கி இயக்கத்திலையா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கு 6 பேர் நகராட்சியாக இருக்கிறார்கள். கம்பம் நகரில் தொண்டர் மீட்பு குழுவுக்கு 2 பேர், எடப்பாடிக்கு 2 பேர், தினகரனுக்கு 2 பேர். இந்த 6 பேர் பதவியை நான் ஒரே ஆள் தான் பார்த்தேன். சின்ன பதவி தான் பார்த்தா 6. நான் நகராட்சியாக இருந்தேன். அந்த நகராட்சியாக இருந்தேன். திருப்பி நகரமன்ற தலைவர் சீட்டு வாங்கி வர கஷ்டம். அப்படி வாங்கி வந்தால் ஜெயிக்கிறது கஷ்டம். ஏன்னா கட்சிக்கார வேலையும் பார்த்து ஒரு சாதாரண நாள் இங்கிருந்து வந்து வண்டியில் ஒரு மலரில் தேர்வு முடிஞ்சுட்டு போயிடலாம். அந்த மலருக்கு பக்கத்தில் இருக்கிறது திருப்பி அந்த தேவை முடிஞ்சிருக்கிறது வெற்றி பெறுவது ரொம்ப கஷ்டம். நான் அவ்வளவு தொண்டருக்கு தொண்டராக, மக்களோட மக்களாக இறங்கி, அது எனக்கு பழக்கம். அது யாரோ சொல்லிக் கொடுத்தீங்க, அண்ணன் மாதிரி ஆளுங்க, எங்கள் அப்பா மாதிரி ஆளுங்க, மச்சன் மாதிரிங்க இறங்கி பழகுனால சேர்மன் சீட் வாங்கி இப்போ மாதிரி வார்டில் நின்று ஜெயிச்சுக்கிட்டு சேர்மனில் ஆல் ஓவர் கம்பம் ஃபுல்லி அவுட் டு அவுட்டு அந்த இடத்துல நான் 2021 வெற்றி பெற்று
மக்களுக்கு நல்ல சேவை செஞ்சு இப்போவும் எந்த தெருவில் போனாலும் லேடிஸு அது வரலாம் சரி, லைட் ஏரியாலும் சரி, தண்ணி வரலாம் சரி, கழுத ரோட்டில் செத்து ஒரு வாரமாக யாருமே பார்க்கல, போயிட்டாங்க கடிக்க வருதுட்டு. அதை கூட நான் போய் இழுத்து கேமராவில் எடுத்து போட்டு நான் ஆளை பிடிச்சாலும் 150 ஊற்றி தண்ணி உடஞ்சி போகும். ராத்திரி 12 மணிக்கு போய் அவனுக்கு ஒரு ஸ்பெஷலாக கவனிச்சு அது வழக்கமான சம்பளம் அரசு வேலைக்காரங்க வழக்கமாக வருவீங்க. 12 மணிக்கு அவனை எழுப்பி ஊட்டச்சத்து கொடுத்து அந்த இடத்துல அப்பவே வேப்ப வெட்டி அந்த புளியை தோண்டி ஓட்டை அடைச்சி காலையிலேயே தண்ணி சம்பளம் கொடுத்துருக்கேன். சண்டை பிடிச்சவங்களா இருக்கான். அவனை வீடியோ எடுத்து ஆதாரத்தில் கொண்டு பாத கேமரா காப்பத்து ஆகிட்டு என்னை பார்த்து அந்த நண்பர் வணக்கமே இருக்கான். அந்த சேவைகளை கொடுக்கப்பட்ட சேவையில் முழு கவனமாக சேர்த்தா நிச்சயம் வச்சுட்டேன். அதே போல தான் பண்ணி சொல்லுவோம். அதே போல வீட்டில் எடப்பாடி அதே போல ஒரு பேராசை இருக்கப்படாது, ஆசை இருக்கணும். என்னன்றி உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு கொஞ்சம் தெரியாமல் இருக்கலாம், சிலருக்கு நேர்த்தாக தெரியலாம், காலம் மாறும் என்று கூறி இந்த அனைத்து அதிமுக அந்த மீட்பு குழுவினுடைய அமைப்பில் ஒரு விங்காக இருக்கின்ற தொழிற்சங்க அண்ணா தொழிற்சங்கத்தின் பேரவை செயலாளர் அன்பு சகோதரர் சீனிவாசன் அவர்களுக்கு இயக்கத்தின் சார்பாக இந்த மாதிரி வருது. சகோதரா, நல்ல சகோதரா, ஓய்வு பெற்று சென்றீர்களே, துன்பம் இல்லாமலே சுகவாழ்வையே நீங்கள் வாழ வாழ்த்துகிறேன். அன்பு சகோதரா, நல்ல சகோதரா, ஓய்வு பெற்று சென்றீர்களே, துன்பம் இல்லாமலே சுகவாழ்வையே நீங்கள் வாழ வாழ்த்துகிறேன். நிகழ்வு பகுதிக்கு வந்திருக்கோம். ஏற்புரை இந்த எல்லாரும் பணி ஓய்வு பெறும்போது கொஞ்சம் வருத்தத்தோட ஓய்வு வருவாங்க. ஆனால் இதில் வந்து நான் ஒருத்தர் தான் சந்தோஷமாக பணி ஓய்வு வர்றதா நினைக்கிறேன். ஏன்னா இந்த 3 வருஷத்தில் இவ்வளவு சித்திரவதைகளை நான் அனுபவிக்கலை. ஆமாம். ஆனால் அவர் மாமன் சொன்ன மாதிரி நான் 27 வருஷம்தான் கன்ஃபார்ம் பண்ணாலும் 41 வருஷம் இங்கே சர்வீஸ் பண்ணியிருக்கேன். 84 அங்கே உள்ளே வந்தது, 41 வருஷம் சர்வீஸ். ஆனால் அது அவ்வளோ நாள் பண்ணது கூட நம்மளுக்கு தெரியல. கடைசியில் அந்த 3 வருஷம் சர்வீஸ் பண்ணது வந்து ரொம்ப உண்மையிலே இல்லை. அதில் கடைசியில் ஒரு வாரமெல்லாம் ரொம்ப சிரமம். தம்பி இந்த நம்ம இவர் இருக்கார் பாலாஜி, இன்னொரு கணேஷ், 2 பேர். எங்கள் கணேஷ் வரல. கொஞ்சம் ஒத்துழைப்புனால இங்கே ஒரு 3 வருஷத்தை நான் ஓட்டிருக்கேன். அவ்வளோ தூரம் இது பண்ணிக்கிட்டா நிர்வாகத்தன்மை அந்த மாதிரி இருக்குது. எத்தனையோ பேர் கூட நான் பயணித்து வந்திருக்கேன். ஆனால் அவங்க சொன்ன மாதிரி கொடுத்த பதவிகளை வச்சுக்கிட்டு யாரையும் அதிகாரம் பண்ணலை, அதை வெளிக்காட்டிக்கிறவும் இல்லை. அது அவங்களுக்கு என்ன தேவை, நம்மளுக்கு கொடுத்துருக்க வச்சு ஒரு நல்லது செய்ய முடியும் செஞ்சோம். இந்த எதுவுமே அவங்கெல்லாம் நிறையா செலவழிச்சு என்னோட வேலையை செஞ்சுருக்காங்க. நம்ம எதுவுமே என்ன தேவை சொல்லுங்கள், அப்படியா ரைட்டு. இந்த அவர் சொன்னதெல்லாம் இது பப்ளிக்காக சொல்லக்கூடாது, இதெல்லாம் ரொம்ப பெரிய கேஸு. அதெல்லாம் யாருக்குமே தெரியாமல் இது பண்ணி அவரெல்லாம் காப்பாற்றி அனுப்பணும். ஏன்னா அதை அன்றைக்கி நினைவு சொல்கிறாரா இல்லையா, அந்த மாதிரியா நம்ம அதைத்தான் வச்சுக்கிட்டோம். ஆனால் அதே மாதிரி தான் எனக்கு எப்பயுமே இவ்வளோ விளம்பரம்லாம் பிடிக்காது. இதில் தம்பி சீனிவாசன் தான் என்ன பண்ணிட்டாரு, ஏன்னா எங்களுக்கு நீங்கள் ஒரு குரு மாதிரி பழகின காலம் கம்மி. ஆனால் எங்களுக்கு பல விஷயத்தில் நீங்கள் குருவாக இருந்து இதை நடத்தி கொடுக்குறீங்க, எங்களுக்கு அழி நடத்திருக்கீங்க. ஆனால் அதனால் உங்களை எந்த அளவுக்கு நாங்கள் சிறப்பாக அனுப்பணுமோ அது வேலை நான் செஞ்சுதே ஆகணும் அப்படின்ட்டாரு. நான் எவ்வளோ எடுத்து சொன்னேன், வேணும் இல்லைப்பா இருக்கட்டும், எப்பயும் போல் நார்மல் ரிட்டையர்மெண்ட்டாக பண்ணிக்கிறோம் அப்படின்லாம் எவ்வளோ சொல்லி பார்த்தேன். அதில் அவர் உறுதியிலேருந்து கொஞ்சம் கூட மாறலை. எனக்கு இருந்தாலும் இந்த இப்படி இதெல்லாம் ஆடம்பரம்ன்றது என்றைக்குமே கொஞ்சம் விரும்பாத ஆள்தான். அந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி இவ்வளோ சிறப்பாக செஞ்சு அனுப்பியிருக்காரு. முழுமுக்க சீனிவாசனை தான் சேரும். இதை வச்சு அவரை வச்சு அங்கே 4 தட்டி வைக்க அங்கே 4 அப்படின்ட்டு தட்டி எல்லாம் கூடி போய் இதாகி போச்சு. இப்போ சொன்ன மாதிரி மனோரஞ்சன் சொன்ன மாதிரி தட்டி இவ்வளவு வச்சு நடத்துகிற இதாக தான் இருக்கும், இருக்கும். நீ இதுக்கு மேலே அடுத்தடுத்து தொடர்ந்து நினைக்கிறேன். ஆமாம், எனக்கு
பழைய நண்பர்கள் தான் நிறையா வந்திருக்காங்க. நான் அதை நினச்சே நான் ரொம்ப சிரமப்பட்டேன். இப்போ இருக்க நண்பர்கள் வந்து அவ்வளோ தூரம் ஒரு ஒட்டுதல் இல்லை. ஏன்னா பழைய தொழிலாளிகளுக்கும் இப்போ இருக்க தொழிலாளிக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அந்த பழைய பாசம் இதுன்னு முன்னாலேயெல்லாம் ஒருத்தர் ரிட்டையர் ஆகிறாங்கன்னா அது சாதாரணமாக ஒருத்தர் உள்ள நுழைஞ்சேன்னா வாங்கினேன் என்னென்ன ரிட்டையர் ஆகலாம் அப்படின்ட்டு அவங்க கை கொடுக்குன காலம் இருந்துச்சு. இப்போ ரிட்டையர்மெண்ட் தெரிஞ்சிட்டாலே அவரை விட்டு ஒதுக்கி தான் போகிறாங்க. அந்தளவுக்கு மெண்டாலிட்டி மாறிக்கிச்சு. அப்படி இருக்க காலத்து என் நண்பர்கள் பிறந்த வந்திருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். எனக்கு வந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. மாமா அவர் என்னை பற்றி உயர்வாக பேசினது எல்லாமே உயர்வாக தான் பேசினீங்க. அது இதை நான் உச்சியில் ஏற்றிக்கிறக்கூடாது. அது என்னைக்கும் போல் நாகராசனாக இருந்துட்டு நாகராசனாகவே இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். அதனால் எல்லோரும் வந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உலகத்திலே உங்களை போல் யாருமே இல்லை. உத்தமரே நீங்க தானே, நேர்மையும் இல்லை. தொழிற்சங்க தலைவராக இருந்தாலுமே உங்கள் கரங்களிலே கரைப்படவில்லை. உலகத்திலே உங்களை போல் யாருமே இல்லை. உத்தமரே நீங்க தானே, நேர்மையும் இல்லை. தொழிற்சங்க தலைவராக இருந்தாலுமே உங்கள் கரங்களிலே கரைப்படவில்லை. நாடு போற்றும் அன்பு நண்பர் நாகராஜனே, உங்கள் நாணயத்தின் பெருமையை நாங்கள் பேசுவோம். நாடு போற்றும் அன்பு நண்பர் நாகராஜனே, உங்கள் நாணயத்தின் பெருமையை நாங்கள் பேசுவோம். உலகத்திலே உங்களை போல் யாருமே இல்லை. உத்தமரே நீங்க தானே, நேர்மையும் இல்லை. தொழிற்சங்க தலைவராக இருந்தாலுமே உங்கள் கரங்களிலே கரைப்படவில்லை. நடத்துனர் உலகின் ராஜா நீங்க, மகத்துவமாய் பணிநிறைவு செய்து விட்டீங்க. எவர் மனதும் உள்படாமல் நடந்து கொண்டீங்க. என்றைக்குமே தன்மானம் காத்து நின்றீங்க. நடத்துனர் உலகின் ராஜா நீங்க, மகத்துவமாய் பணிநிறைவு செய்து விட்டீங்க. எவர் மனதும் உள்படாமல் நடந்து கொண்டீங்க. என்றைக்குமே தன்மானம் காத்து நின்றீங்க. உங்கள் போலவா கண்டிட வேண்டும். வானளவு பெருமை தானே பெற்றிட வேண்டும். நாடு போற்றும் அன்பு நண்பர் நாகராஜனே, உங்கள் நாணயத்தின் பெருமையை நாங்கள் பேசுவோம். நாடு போற்றும் அன்பு நண்பர் உலகத்திலே உங்களை போல் யாருமே இல்லை. உத்தமரே நீங்க தானே, நேர்மையும் இல்லை. தொழிற்சங்க தலைவராக இருந்தாலுமே உங்கள் கரங்களிலே கரைப்படவில்லை. உலகத்திலே உங்களை போல் யாருமே இல்லை. உத்தமரே நீங்க தானே, நேர்மையும் இல்லை. தொழிற்சங்க தலைவராக இருந்தாலுமே உங்கள் கரங்களிலே கரைப்படவில்லை. விடுதலை விடுதலை விடுதலை, இது சுகமான ஒரு விடுதலை. போக்குவரத்து கழகத்தில் இருந்து நாகராஜனுக்கு விடுதலை. விடுதலை விடுதலை விடுதலை, இது சுகமான ஒரு விடுதலை. போக்குவரத்து கழகத்தில் இருந்து நாகராஜனுக்கு விடுதலை. லலா 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 La 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 la.
காத்திருக்கும். இனித்தானே புது வாழ்வின் கதவுகளும் திறந்திருக்கும். இல்லறத்தின் சந்தேகங்கள் உமக்காக காத்திருக்கும். இனித்தானே புது வாழ்வின் கதவுகளும் திறந்திருக்கும். விடுதலை 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 இது சுகமான ஒரு விடுதலை. போக்குவரத்து கழகத்தில் இருந்து நாகராஜனுக்கு விடுதலை. மனைவி எனும் சங்கீதத்தை இதமாக ரசிக்கலாம். மழைக்கால குளிர்ச்சியில் தானே தினந்தோறும் நனையலாம். பேரானும் பேத்தியும் உங்கள் இழலாக வருவார்கள். காரணம் எதுவும் இல்லாமல் பேரன்பு பொழிவார்கள். மனைவி எனும் சங்கீதத்தை இதமாக ரசிக்கலாம். மழைக்கால குளிர்ச்சியில் தானே தினந்தோறும் நனையலாம். பேரானும் பேத்தியும் உங்கள் இழலாக வருவார்கள். காரணம் எதுவும் இல்லாமல் பேரன்பு பொழிவார்கள். ஆகாகா 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 ஆகாகா. இனி கிடையாது மன அழுத்தம், இனி கிடையாது ஒரு வருத்தம். இல்லறத்தின் சந்தேகங்கள் உமக்காக காத்திருக்கும். இனித்தானே புது வாழ்வின் கதவுகளும் திறந்திருக்கும். இல்லறத்தின் சந்தேகங்கள் உமக்காக காத்திருக்கும். இனித்தானே புது வாழ்வின் கதவுகளும் திறந்திருக்கும். விடுதலை 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 இது சுகமான ஒரு விடுதலை. போக்குவரத்து கழகத்தில் இருந்து நாகராஜனுக்கு விடுதலை. விடுதலை 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 இது சுகமான ஒரு விடுதலை. போக்குவரத்து கழகத்தில் இருந்து நாகராஜனுக்கு விடுதலை. லலா 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 La 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 la. அன்பு சகோதரா, நல்ல சகோதரா, ஓய்வு பெற்று சென்றீர்களே. துன்பம் இல்லாமலே சுகவாழ்வையே நீங்கள் வாழ வாழ்த்துகிறேன். அன்பு சகோதரா, நல்ல சகோதரா,